கொடநாடு கொள்ளை வழக்கு தொடர்பாக கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் சுதாகரன் ஆஜராகியுள்ளார். எஸ்டேட்டின் முன்னாள் பங்குதாரரான சுதாகரன் சிபிசிஐடி போலீசார் முன் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார். தற்பொழுது அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஞானசேகரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஞானசேகரன், உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அஸ்வினி. கொடநாடு கொள்ளை வழக்கில் சுதாகரன் இன்று நேரில் ஆஜராக சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். நீலகிரி மாவட்டம் கொடநாடு எஸ்டேட்டில் கடந்த 2017ஆம் ஆண்டு காவலாளி ஓம் பகதூர் கொல்லப்பட்டார். பின்னர் அங்கு நுழைந்தவர்கள் எஸ்டேட்டில் இருந்து பொருட்களை கொள்ளையடித்து விட்டு தப்பிச் சென்றனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து கேரளாவைச் சேர்ந்த மனோஜ், சயான், சதீசன், சந்தோஷ்சாமி, மனோஜ் சாமி உட்பட 10 பேர் கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கு உதகை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் மூலம் விரிவான விசாரணை நடத்தப்படும் என தமிழக அரசு உத்தரவிட்டது. இதையடுத்து கோவை காந்திபுரத்தில் உள்ள சிபிசிஐடி போலீசார் வழக்கு தொடர்பாக இதுவரை 500க்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் வாக்குமூலம் பெற்றனர். மேலும் இதுவரை 250க்கும் மேற்பட்டவர்களுக்கு சம்மன் அனுப்பி கோவை காந்திபுரத்தில் உள்ள அலுவலகத்தில் நேரில் வரவழைத்து விசாரணை நடத்தினர். அவர்கள் கூறும் பதிலை வீடியோவாக பதிவு செய்து உள்ளனர். இந்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகனும் சசிகலாவின் உறவினருமான சுதாகரன் இன்று நேரில் ஆஜராக சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். அதில் கொடநாடு கொள்ளை தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்பதால் இன்று காலை 10 மணிக்கு கோவை காந்திபுரத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் கொடநாடு கொள்ளை தொடர்பாக வழக்கை தனிப்படை விசாரித்த போது முக்கிய பிரமுகர்கள் சிலரிடம் விசாரணை நடத்த நீதிமன்றம் அனுமதி கேட்டு மனு தாக்கல் செய்தனர். அந்த நபர்களுக்கும் தற்பொழுது சம்மன் அனுப்பி வரவழைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் சுதாகரன் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இந்நிலையில் சுதாகரன் சிபிசிஐடி அலுவலகத்தில் மதுரை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் மாரியப்பன் உடன் விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார். சுதாகரனிடம் விசாரணை செய்யப்பட்டு வீடியோ மற்றும் ஆடியோக்கள் பதிவு செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.